ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்ஸ் வீடியோஸே திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்காமல் லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பேட்டர்னில் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கான ரிலேட்டட் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான லாங் சென்டென்சஸ் நம்ம adjective afraid யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த afraid அப்படின்ற adjective கூட என்னெல்லாம் prepositions வரும்னு பார்த்தீங்கன்னா afraid of, afraid for, afraid to எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு afraid of அப்படின்னா afraid of something, afraid of someone அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை பார்த்து இல்லை யாராவது ஒருவரை பார்த்து பயப்படுவது தான் நம்ம afraid of something or someoneன்னு சொல்கிறோம். afraid for something or someoneனா ஒருவருக்காக ஒருவரை நினைத்து பயப்படுவதுன்னு அர்த்தம். afraid to, இந்த to வந்து it is not a preposition to but it is a part of infinitive to plus verb. ஒன்றை செய்ய பயப்படுவது, afraid to do something. ஓகே, ஸோ இந்த adjective afraid கூட இந்த 3 பாசிபிலிட்டியுமே நம்ம ரொம்ப காமனாக பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம லாங் சென்டென்சஸை ஒரே ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவோம். He is so afraid of me. Because everybody else here is afraid of you. I'm afraid for my son. I'm afraid for her. You're afraid to say my name? I was afraid to ask. ஆல் ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ afraid பக்கத்தில் என்ன ப்ரெப்போசிஷன் வந்தால் என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாங் சென்டென்சஸ் எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்க போகுது. afraid of ஒரு நவுன் clause, ஒரு adverb clause. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதுனால ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. ஓகே, ஸோ அவங்க பயப்படுறாங்க, ஏதோ ஒன்றுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறதுக்கு afraid of something. அந்த சம்திங்ன்ற இடத்துல நம்ம ஒரு நவுன் clause போட போகிறோம். அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே afraid of. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க பயப்படுறாங்க. ரெண்டுத்துக்குமே afraid of தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன சொல்லலாம்? அவங்க பயப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு பயமாக இருக்குது. they are afraid of. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குது. how the audience would react. ஓகே, they are afraid of how the audience would react. எதனால் அந்த மாதிரி பயமாக இருக்குது? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதுனால. இதை நம்ம as அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி adverb clauseல சொல்லலாம். as they are performing for the first time. they are afraid of how the audience would react as they are performing for the first time. ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற afraid of பக்கத்தில் இருக்கிற how அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற clause வந்து ஒரு நவுன் clause அண்ட் asலேருந்து adverb clause. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். குழந்தைங்க ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் கேட்டதுனால கதவுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிட்டு இருந்ததுன்னு பயந்தாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு பயமாக இருந்தது. the kids were afraid of கதவுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது என்று. what was hiding behind the door. the kids were afraid of what was hiding behind the door as they heard strange noises. விசித்திரமான சத்தங்கள் கேட்டதால். as they heard strange noises. okay, the kids were afraid of what was hiding behind the door. இது noun clause. as they heard strange noises. இது adverb clause. alright, third example பாருங்க. கான்சிக்வன்சஸ் சீரியஸ் ஆனதுன்றதுனால எந்த முடிவை எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை அவங்க பயப்படுறாங்க. ஓகே, ஸோ they are afraid of எந்த முடிவை எடுப்பது என்று. எதுக்கு பயப்படுறாங்கன்னா எந்த முடிவை எடுக்கிறதுன்னு. ரைட், which decision to make. ஓகே, they are afraid of which decision to make. கான்சிக்வன்சஸ் சீரியஸாக இருக்கிறதுனால. as the consequences are serious. ஓகே, they are afraid of which decision to make as the consequences are quite serious. alright, let's move on to the fourth example. அவ உண்மையை கண்டுபிடிச்சப்போ அவ என்ன சொல்லுவான்னு அவனுக்கு பயமாக இருந்தது. he was afraid of அவ என்ன சொல்லுவாள் என்று. what she would say or she might say. ஓகே, what she might say. எப்போ அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அவ உண்மையை கண்டுபிடிச்சப்போ, when she found out the truth. ஓகே, he was afraid of what she might say when she found out the truth. alright, and the last example for today. போன எக்ஸாம்பிள் மாதிரியே சிமிலர் ஒன் தான், பட் இது கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. பார்ப்போம். நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொன்னப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தியா? ஸோ நீ பயந்த, இல்லை உனக்கு பயமாக இருந்தது அப்படின்னா you were afraid. அதே கொஸ்டினில் கேட்கணுன்னா were you afraid. were you afraid of உன் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க என்று. what your parents would say or might say. what your parents would say நீ அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னப்போ, அங்கே கண்டுபிடிச்சப்போ இருந்து இங்கே உண்மையை சொன்னப்போ, when you told them the truth.
Were you afraid of what your parents would say when you told them the truth? Alright, ஸோ இது ரிலேட்டட் 2 டிவி ஷோ கிளிப்பிங் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். I was afraid of what you'd think about me if you knew the truth. I'm afraid of what he might do. More, I am afraid of what might happen while you are gone. Alright, that's all about today's lesson. இன்னைக்கு லெசனில் நம்ம adjective afraid யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணணும் அண்ட் அதை யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அண்ட் ரிலேட்டட் டிவி ஷோ கிளிப்பிங்ஸும் பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் let me know in the comments how you feel about this lesson. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.